Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் ஃபோர்த் யூனிட்டோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த இடத்த யூனிட் 4ன்னு போட்டிருக்கணும், போட மறந்துட்டேன், சாரி. ஸோ இதில் 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள், நேம் த டெஸ்ட் அவைலபிள் டு டிட்டர்மைன் த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில் ஆர் நேம் த கன்வென்ஷனல் டெஸ்ட் டைப்ஸ் இன் த கிளே சாயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்ன டைப்பு டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னு கேட்டாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா நேராக இது மாதிரி இந்த 4 மெத்தடை பார்த்துக்கலாம். பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெயின் ஷியர் டெஸ்ட்டு, டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டு, வெயின் ஷியர் டெஸ்ட்டு, யூசி டெஸ்ட், அதாவது அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட்டு, ட்ரையாக்சில் டெஸ்ட். இது 4 தான். நீங்கள் 13 மார்க்குமே இது 4 தான் படிக்கணும், இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, given that the unconfined compressive strength of soil 160 kg per centimeter square, determine the cohesion and shear strength ன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2023 ரெகுலேஷன் 21, நவம்பர் டிசம்பர் 2022 ரெகுலேஷன் 17ல் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா பார்க்கலாம். கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா சிக்மா யூசி, அதாவது அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 160 நோட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக சொல்யூஷன் போயிடலாம். கொகிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு C ஈக்குவல் டு சிக்மா யூசி பை 2. ஸோ 160ல் பாதி தான், ஏன்னா சிக்மா யூசி 160, பாதி பார்த்திங்கன்னா 80 kg per centimeter square. அதே யூனிட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரென்த்துக்கு டவ் ஈக்குவல் டு சிக்மா யூசி மைனஸ் கொகிஷன் இங்கே கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா 80ன்னு, அதை போட்டுக்கோங்க. 160 கிவன் டேட்டாலே கொடுத்துருக்காங்க. ஸோ 160 மைனஸ் 80 ஈக்குவல் டு 80. ஓகேவா, அவ்வளோதான், சரிங்களா. நெக்ஸ்ட்டு 2 மார்க் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் போர் ப்ரெஷர் ஆன் த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில். போர் ப்ரெஷரால் என்ன ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன ஷியர் ஸ்ட்ரென்த்தில் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அது வந்து டிக்ரீஸ் பண்ணுது ஷியர் ஸ்ட்ரென்த்தை, அவ்வளோதான். நீங்கள் இதை எழுதினாவே போதும். ஸோ திஸ் ரிடக்ஷன் இன் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் டிக்ரீசஸ் த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில், ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில், அது எழுதணும். ஃபேக்டர்ஸ் என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் ஏதோ 4 பாயிண்ட் எழுதினா கூட போதும். பாருங்கள், சாயில் டைப், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், சாயில் ஸ்ட்ரக்சர், கன்சால்டேஷன் ஹிஸ்ட்ரி, மாய்ஸ்சர் கண்டென்ட், டென்சிட்டி ஆஃப் சாயில் பார்ட்டிகிள். சாயில் டைப் கம்பல்சரி எழுதிக்கோங்க, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்பல்சரி எழுதிக்கோங்க, சாயில் ஸ்ட்ரக்சர், மாய்ஸ்சர் கண்டென்ட், இது 4 எழுதினீங்கன்னா கூட போதும் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ஷியர் ஸ்ட்ரென்த் என்வலப். ஷியர் ஸ்ட்ரென்த் என்வலப்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் என்வலப்ன்றது ரெப்ரசன்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஏ சாயில் அண்டர் வேரியஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரைனேஜ். அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கும் நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கும் உள்ள ரிலேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ஷியர் ஸ்ட்ரென்த் என்வலப், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஆன் விச் டைப் ஆஃப் சாயில் வெயின் ஷியர் டெஸ்ட் இஸ் கண்டக்டட், ஹவு ஷியர் ஸ்ட்ரென்த் இஸ் டிட்டர்மைன்ட் இன் திஸ் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டைப் ஆஃப் சாயிலில் ஃபஸ்ட்டு இது கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கொஹிசிவ் சாயிலில், கொஹிஷன் இருக்கிற சாயிலில், சச்சஸ் கிளேவோ சில்ட்டோ, ஓகேங்களா. ஷியர் ஸ்ட்ரென்த் இஸ் டிட்டர்மைன்ட் பை மெஷரிங் த டார்க் ரெக்வயர்ட் டு ட்விஸ்ட் எ வெயின். அந்த வெயின் பிளேடை சுற்றுறதுக்கு எவ்வளோ டார்க் தேவையோ அதை கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நமக்கு கண்டுபிடிக்கிறாங்க. யூஸ்வலி 4 பிளேடை இன்சர்ட்டட் இன்டு த சாயில். நெக்ஸ்ட்டு, கேன் சேச்சுரேட்டட் சாண்ட் எக்ஸிபிட் பை ஈக்குவல் டு 0. சேச்சுரேட்டட் சாண்டில் ஆங்கிள் ஆஃப் ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ் 0வாக இருக்குமா? இஃப் ஸோ அண்டர் வாட் சர்க்யூம்டன்ஸ், ஒரு வேளை இருந்தால் அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த கண்டிஷனில் எந்த சர்க்யூம்ஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது இருக்கும், எதுக்குன்னா சேச்சுரேட்டட் சாண்ட் கேன் எக்ஸிபிட் த ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் டிகிரிஸ் அண்டர் ட்ரெயின் கண்டிஷன் வேர் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் இன்டர் பார்ட்டிகல், ஓகேங்களா. ஃப்ரிக்ஷன் டியூ டு அப்சன்ஸ் ஆஃப் போர் ப்ரெஷர். அந்த இன்டர் பார்ட்டிக்கலுக்குள்ளே ஃப்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னா அப்போது நமக்கு இதை எக்ஸிபிட் பண்ண முடியும், ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். The unconfined compressive strength of undisturbed specimen clay is 160 kilopascal. Next, confined compressive strength of clay remolded at the same time master content 10 kilopascal. Remolded state எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 kilopascal.
ஃபைன் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த சென்சிட்டிவிட்டி அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. சென்சிட்டிவிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். சென்சிட்டிவிட்டி ஈக்குவல் டு நேச்சுரல் ஸ்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க டிவைடட் பை ரீமோல்டட் ஸ்டேட்டில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நேச்சுரல் ஸ்டேட்டில் 160, ரீமோல்டட் ஸ்டேட்டில் 10, அதை அப்படியே போட்டுக்கோங்க. 160 டிவைடட் பை 10 டிவைட் பண்ணிங்கன்னா 16. ஸோ 16 இஸ் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த கிவன் சாயில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு a purely cohesive soil sample cohesion 25 kilopascal is subjected to a cell pressure sigma 300 kPa in a triaxial test. Will sample fail by shear? Justify answer. இந்த கண்டிஷனில் கொகிஷன் வந்து சியோட வேல்யூ 25, சிக்மா 3யோட வேல்யூ 100ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிள் வந்து ஷியரால் ஃபெயிலியர் ஆகுமா? ஆகும்னா எப்படி உங்கள் ஆன்சரே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபெயில் ஆகும். த சாம்பிள் வில் ஃபெயில் பை ஷியரு. ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொகிஷன் வந்து 25, செல் ப்ரெஷர் வந்து 100 இருக்கு இல்லையா? த டிவியேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3 இங்கேருந்தே வந்துடலாம், சாரி. த டிஃபரன்ஸ் பிட்வீன் செல் ப்ரெஷர் அண்ட் போர் ப்ரெஷர் எக்ஸீட்ஸ் த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ நமக்கு அது எக்ஸீட் வேல்யூ அதிகமாகுதோ அப்போ அது ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது. டிவியேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3 இன் ட்ரையாக்சியல் டெஸ்டிங் conditions typically exceeds the cohesion C for the shear failure. Okay, so next question போலாம். Why unconfined compression test conducted at fast strain rate? ஏன் ஸ்பீடாக unconfined compression test பண்ணுறோம், அதாவது ஃபாஸ்ட் ஸ்ட்ரெயின் ரேட்டில் செய்கிறோம். ஸ்ட்ரெயின் ரேட்டு ஏன் அது ஸ்பீடாக அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. The unconfined compression tests are conducted at a fast strain rates to minimize the effect of time dependent deformation. அதாவது creep வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு and to approximate under drain condition, some approximate under undrained conditionல. ஓகேங்களா? which are critical for determining the undrained shear strength of the cohesive soil. So next போலாம். Write the more column failure criterion for soils and explain the terms involved. First என்னன்னா material fails essentially by shear. So shear ஆல failure ஆகும். Next ultimate shear stress depends on the normal stress on the potential failure plane and the properties of material. So ultimate shear stress வந்து normal stress failure plane ஐயும் properties of material பேஸ் பண்ணியிருக்கும். In 3-dimensional stress system, the failure criterion is independent of the intermediate principal stress. List the merits of triaxial test. Triaxial test oda merit, அதாவது advantage என்னன்னு கேட்டிருக்காங்க. The complete there is a complete control over the drainage condition. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டான ஃபுல் கண்ட்ரோலுமே நம்மக்கிட்ட இருக்கும். Pore pressure changes and the volumetric changes can be measured directly. ஸோ போர் ப்ரெஷர் சேஞ்ச் ஆனாலும் வால்யூமெட்ரிக் சேஞ்ச் ஆனாலும் அதை டைரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் த ஃபெயிலியர் பிளேன் இஸ் யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபெயிலியர் பிளேனில் யூனிஃபார்மாக இருக்கும். த ஸ்பெசிமன் இஸ் ஃப்ரீ டு ஃபெயில் த வீக்கஸ்ட் பிளேன். ஸோ ஈஸியாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் அது வழி இருக்குது. ஸோ இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்குது, பட் நீங்கள் 4 போதுங்க, இதுவே அதிகம்தான். நெக்ஸ்ட்டு டிமெரிட்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய டெஸ்ட்டு, காஸ்ட்லியாக இருக்கும், பெருசாக இருக்கும், பல்கியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ட்ரைனேஜ் டெஸ்ட் டேக்ஸ் எ லாங்கர் பீரியட். ஏன்னா இதில் தானே ட்ரைனேஜ் டெஸ்ட் பண்ண முடியும், அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயின் கண்டிஷன் இன் த ஸ்பெசிமன்ஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம். ஸ்ட்ரெயின் கண்டிஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்காது, இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னும் கூட 2 பாயிண்ட் இருக்குது. ஓகே, பார்த்துக்கோங்க. அது 3 பாயிண்ட்டே போதும், அதுவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு போகலாம். Draw the Mohr circle diagram for unconfined compression test and mention the salient feature அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட்டுக்கு தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, சியூ வேல்யூ இருக்குது, பையோட வேல்யூ இருக்குது, அது மாதிரின்னு ஒரு பிளேன் வரைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது ஃபெயிலியர் பிளேன் காட்டல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சிக்மா 3, இது சிக்மா 1. அது அந்த சிக்மா 1ன்றதான் QU நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த பக்கம் வெர்டிகல் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம கிராஃப் நடத்திருப்போம் இல்லையா சம்மில், அதே சேம் தான், ஜஸ்ட்டு மாடல் மட்டும் ஆல்ஃபா என்ன இதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்,
இதுதான் இந்த டிராயிங் பார்த்துக்கோங்க. மோர் சர்க்கிள் ஃபெயிலியர் பிளேன் கேட்டாங்கன்னா வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிக்விஃபிகேஷன், அதாவது டிஃபைன் லிக்விஃபிகேஷன். இது அடிக்கடி கேட்குற 2 மார்க்கு. நான் டிகிரி படிக்கும்போதே இந்த கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி டியூ டு லிக்விஃபிகேஷன், அதனால் என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. லிக்விஃபிகேஷன் இஸ் அ ஃபினாமினான் விச் அக்கர்ஸ் இன் அ லூஸ் சேச்சுரேட்டட் ஃபைன் கொகிஷன்லெஸ் சாயில். அதாவது லூஸு சேச்சுரேட்டட் கொகிஷன்லெஸ் சாயிலில் இது இருக்கும், அக்கர் ஆகும் இந்த ஃபினாமினான். இஃப் ஏ சேச்சுரேட்டட் ஃபைன் சாண்ட் டெபாசிட் சப்ஜெக்ட் டு ஏ சடன் வைப்ரேஷன், அதாவது பிளாஸ்டிங்கோ எர்த்குவேக்கோ ஹெவி மிஷினரி போட்டு நமக்கு இதுவாச்சுன்னா சடன் வைப்ரேஷன்ஸ் கொடுத்தோன்னா ரேப்பிட் டிக்ரீஸ் இன் வால்யூம். சாயில் வந்து நம்ம வைப்ரேட் பண்ணும்போது வால்யூமே டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. டேக்ஸ் பிளேஸ் அண்ட் போர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் டு சச் எக்ஸ்டென்ட் தட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் பிகம் டு 0 லீடிங் டு கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரென்த். அட் திஸ் ஸ்டேஜ் பிஹேவ்ஸ் லைக் லிக்யூட். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து சாயிலே லிக்யூட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ட்ரா த ஷியர் ஸ்ட்ரென்த் என்வலப் ஃபார் ஃபுல்லி சேச்சுரேட்டட் கிளே சப்ஜெக்ட் டு த சிடி டெஸ்ட். அதை பார்த்துக்கோங்க. C5 சாயிலுக்கு சி இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஃபெயிலியர் பிளேன் பை இருக்கும். அடுத்து C = 0னா இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பை = 0னா சி இருக்கும், பை இருக்காது, அதனால் இது ஃபெயிலியர் என்வலப் இப்படி போகும். இதுதான் ரைட். நெக்ஸ்ட்டு ட்ரா த டிபிக்கல் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் கர்வ் ஃபார் த ஸ்பெசிமென்ஸ் ஃபெயில்டு பை பிரிட்டில் ஃபெயிலியர் அண்ட் பிளாஸ்டிக் ஃபெயிலியர். ஸோ இந்த இது நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின், எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயின், ஒய் ஆக்சிஸ் ஸ்ட்ரெஸ்ஸு எழுதிக்கோங்க. இதில் இது லூஸ் ஸ்டாண்டில் டென்ஸு ஸ்டாண்டில் எப்படி இருக்குன்ட்டுன்னு வரைஞ்சி காட்டியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் பிரிட்டில் ஃபெயிலியர் அண்ட் பிளாஸ்டிக் ஃபெயிலியருக்கு அந்த. ஸோ பார்த்தீங்கன்னா டென்ஸ் வந்து பிரிட்டில் ஃபெயிலியருக்கு, லூஸ் வந்து பிளாஸ்டிக் ஃபெயிலியருக்கு. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டைரக்ட் ஷியர் டெஸ்ட். நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே தியரி படித்து தான் ஆகணும், அதில் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் படிச்சுக்கோங்க. இது சொல்கிற சும்மா பாருங்கள். சாம்பிள் ப்ரிப்பரேஷன் இஸ் ஈஸி, டெஸ்ட் இஸ் சிம்பிள் அண்டு கன்வீனியன்ட். ஈஸியாக இருக்கும், சிம்பிள் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். திக்னஸ் ஆஃப் த சாம்பிளும் சின்னதாக இருக்கும். அண்ட் ட்ரைனேஜ் இஸ் குயிக். ட்ரைனேஜ் வந்து அதாவது தண்ணி வெளியே போகிறது சீக்கிரமாக போயிடும். போர் வாட்டர் ப்ரெஷர்ஸ் டிஸ்பியூட்ஸ் ரேப்பிட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த அப்பாரட்டஸ் வந்து அமௌண்ட்டு சீப்பாக இருக்கும். இட் இஸ் ஐடியல் ஃபார் கண்டக்டிங் ட்ரெயின்டு டெஸ்ட் கொகிஷன்லெஸ் சாயிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டைரக்ட் ஷியர் டெஸ்ட், அதை தான் இப்போ பார்த்தோம். ஓகே, அதையே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஓகே, விட்டுருங்க. அடுத்து டிஃபைன் டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் இட் சிக்னிஃபிகன்ஸ் இன் ட்ரையாக்சியல் ஷியர் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ்ன்றது ஒன்றும் இல்லை, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் σ1 அண்ட் σ3. அதுதான் டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேஜர் அண்டு மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இது மேஜர், இது மைனர். ஓகேங்களா. இன்னி ட்ரையாக்சியல் டெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு த ஆக்சியல் லோட் அப்ளைட் த ஸ்பெசிமன். இவ்வளோலாம் நீங்கள் கதை எழுத வேண்டாம், ஜஸ்ட் இது வரைக்கும் எழுதினீங்கன்னாவே போதும். இன்னும் ட்ரையாக்சியல் டெஸ்ட் வரைக்கும் எழுதினா கூட போதும். ஓகேங்களா. அடுத்து சிக்னிஃபிகன்ஸ், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாக்சியல் டெஸ்ட் இஸ் சிக்னிஃபிகண்ட் பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் க்ரூஷியல் டேட்டா, அதாவது ரொம்ப க்ரூஷியலான டேட்டா கொடுக்குது நமக்கு ஆன் த ஷியர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் ஆஃப் சாயில் அண்டர் டிஃப்ரெண்ட் கன்ஃபைனிங் ப்ரெஷர்ஸ் ஹெல்பிங் இன்ஜினியர். அதாவது டிஃப்ரெண்ட் கன்ஃபைனிங் ப்ரெஷர்ஸில் நமக்கு வந்து க்ரூஷியல் டேட்டாஸ் கொடுக்குது. இதனால் வந்து இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஜியோ டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இதோட போதும், விட்டுங்க. 2 மார்க்கு நான் பக்கமாக எழுதி வச்சுருக்கேன், சாரி. நெக்ஸ்ட்டு கிவ் கூலம்ஸ் ஷியர் ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன் அண்ட் ஷியர் ஸ்ட்ரென்த் பராமீட்டர். கூலம் ஷியர் ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை, டவ் ஈக்குவல் டு C + சிக்மா tan பை. இதில் டவுன்றது ஷியர் ஸ்ட்ரென்த்து, அது எஸ்ன்னு சொல்லலாம், டவுன்னு சொல்லலாம். சி கொகிஷன், சிக்மா ஸ்ட்ரெஸ்ஸு, பையன்றது ஆங்கிள் ஆஃப் ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஷியர் ஸ்ட்ரென்த் பராமீட்டர்ன்றது சியும் பையும் தான் ஷியர் ஸ்ட்ரென்த் பராமீட்டர்ஸ். ரைட். அடுத்து நான் எத்தனை 2 மார்க்கு 2 மார்க் நிறைய போட்டு தள்ளியிருக்கேன் போல் இருக்கே. நெக்ஸ்ட்டு 23rd கொஷின் பார்க்குறோம். ஸ்ட்ரெஸ் பாத்துனா என்னென்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரெஸ் பாத் இஸ் ஏ கர்வ் ஆர் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் விச் இஸ்
the locus of a series of stress points depicting the changes in stress in a test specimen or in a soil element inside during loading and unloading. அப்படியே படித்து காமிச்சிட்டேன்னா ஓகே. ஸ்ட்ரெஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த கர்வ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெஸ் பார்த்தே இதுதான். அது வந்து எதுக்குன்னா இந்த இதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு சேஞ்சஸை மார்க் பண்ணிவிட்டு அது எந்த கர்வோ இல்லை ஸ்ட்ரெயிட் லைனோ காட்டுதோ அதுதான் ஸ்ட்ரெஸ் பாத்துன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன்ஸ் டு டிட்டர்மைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் பை வெயின் ஷியர் டெஸ்ட். பார்ஷியலி சப்மெர்ஜுக்கும் கொடுத்துருக்கோம், ஃபுல்லி சப்மெர்ஜுக்கும் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம இதை சம்முக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை பை டி ஸ்கொயர் h/2 + d/12. ஓகேங்களா? இல்லை நீங்கள் இந்த டி ஸ்கொயர் உள்ளே வச்சு பண்ணிக்கிட்டால் கூட ஓகே தான், உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் வெயின் ஷியர் டெஸ்ட்டு தியரி கொஷின் படிக்கும்போது பார்த்துக்கோங்க. அடுத்து நேம் த டைப்ஸ் ஆஃப் ஷியர் டெஸ்ட் த டெவலப்டு பேஸ்ட் ஆன் த ட்ரைனேஜ் கண்டிஷன். அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட், கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட், கன்சாலிடேட்டட் ட்ரெயின் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த 3 டெஸ்ட்டு தான். சென்சிட்டிவிட்டி ஆல்ரெடி சம்மு பார்த்தோம் இல்லையா, அதே தான். அதாவது ரேஷியோ பிட்வீன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் நேச்சுரல் அண்டு ரீமோல்டட் ஸ்டேட் சாயில் தான். ஸோ அதுதான் இங்கேயும் கொடுப்பாங்க. த ரேஷியோ ஆஃப் அன்கன்ஃபைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிளே இன் அன்டிஸ்டர்ப்டு ஸ்டேட். என்ன எழுத மாட்டேங்குது. இந்த பார்ட் பி அண்ட் சியில் பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, வெயின் ஷியர் டெஸ்ட்டு, அன்கன்ஃபைன் கம்ப்ரெஷன் டெஸ்ட்டு, ட்ரையாக்சல் டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே ப்ரொசீஜர் ப்ளஸ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸோட ப்ளஸ் மோர் காலம் ஃபெயிலியர் தியரி. இந்த 2 மார்க்கில் சென்சிட்டிவிட்டியில் ஒர்க் ஆகலையா? ஓகே, என்னோடய பென்னு ஒர்க் ஆகலை, அதனால் மவுஸில் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த சென்சிட்டிவிட்டியும் உங்களுக்கு தெரியும். திக்ஸோட்ரோப்பின்றது ஒன்றும் இல்லை, சாயிலை ரீமோல்டு பண்ணும்போது அந்த சாயிலோட ஸ்ட்ரென்த்து குறையும் இல்லையா, அந்த டேர்ம் தான், அதுதான் வந்து திக்ஸோட்ரோப்பி. ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.